ஆரம்பத்தில் பாரம்பரியமாக நம்ம பாட்டி தாத்தா முப்பாட்டன் காலத்தில் இருந்தது. அதையெல்லாம் விட்டு நிலத்தில் விளையிற உருளைக்கிழங்குலாம் சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் தான் இப்போ நிறைய வியாதிகள். இதுதான் கொடி உருளை. இது வந்து ஒவ்வொரு கனவுக்கும் காய் வைக்கும். இது வந்து அந்த சிறகு போன்ற அந்த அமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு பேர் சிறகு அவரை, விங்டு பீன்ஸ் அப்படின்னு பேர். கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கிறது, வந்தாலும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. இந்த கீரையினுடைய டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு வேற கீரையே கிடையாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ருசிமிக்க கீரை. இது வந்து குடம் தக்காளின்னு சொல்றது, குடம் போன்ற ஒரு ஷேப்ல இருக்கும். வயிற்று வலியிலிருந்து சிறுநீரக கற்களை வெளியேற்றுறதுல இது ரொம்ப முக்கிய பங்கு. இது நச்சுக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. ஒரு மிக பழைய பாரம்பரியம் மிக்க ரஸ்தாளி கரும்பு. இந்த பால் வந்து நம்ம காலில் ஆணி இருக்கும்னு சொல்லுவாங்க, கால் ஆணி. இந்த கால் ஆணிக்கு வந்து இந்த பால் எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா அந்த கால் ஆணியே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் நம்ம பறிக்காமல் விட்டாலும் மறந்துட்டாலும் அதை அப்படியே விதைக்கி விட்டுடலாம். என்ன ஒன்று, விதைக்கி விட்ட பிறகு இந்த செடியினுடைய சத்துக்கள் வந்து முழுவதும் கவனம் இதுக்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு காய்ப்பு வந்து கம்மியாயிடும். விதைக்கு எப்போ விடணும்னா, தண்ணி கிடைக்காத பட்சத்தில் நீர் தாகம் எடுத்தா இந்த கள்ளி முளையான் இதை வந்து உடைச்சு அப்படியே மென்று சாப்பிட்ருவாங்களாம். தண்ணி சத்து ரொம்ப நல்லா கிடைக்குமா. ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு தண்ணியே தேவைப்படாதான். கிச்சலி கிழங்கு, கூழாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. பெண்களினுடைய அந்த நலுங்கு மாவு பொடி, புளியல் பொடியில் சேர்த்து அரைக்கக்கூடிய கிழங்கு. எதுனாலுமே புளியினுடைய அளவை குறைச்சிக்கிட்டு இந்த புளிச்சக்கீரையோ இல்லை குடம்புளியோ யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. என்னுடைய பெயர் திருமதி பிரியா ராஜ்குமார். நான் கொரட்டூர் வடக்கு பகுதியில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன். முதலாவது மாடித்தோட்ட காணொலியில் வந்துட்டு நான் வந்து என்னுடைய மாடித்தோட்ட அனுபவங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நான் எப்படி பயணித்து வந்தேன், எப்படியெல்லாம் வளர்த்தேன், என்னென்ன பயிர் ஊக்கிகள் எல்லாம் உபயோகப்படுத்தினேன்னு சொல்லி சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நான் என்னுடைய மாடித்தோட்டத்தை, நான் என்னென்ன செடிகள் வச்சுருக்கிறேன், அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் அதில் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்னோட சேர்ந்து வாங்க. நான் ஒவ்வொரு செடிகளாக உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இது எல்லாமே ஆடிப்பட்டத்தில் ஆரம்பித்த காய்கறிகள். ஆடிப்பட்டம் புரட்டாசி பட்டத்தில் ஆரம்பித்தது. இந்த பாவக்காயெல்லாம் பார்த்தா காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இனி இதை எடுத்துகிட்டு தைப்பட்டத்துக்கு உண்டான வெள்ளரி, முலாம்பழம் அதெல்லாம் போடணும். இது மாதிரி இது வந்து விதைக்கு விட்டுருக்குறேன். இது மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்கும். இதில் பாவக்காய் மேலே வரைக்கும் காய்ச்சி, 3ஆவது மாடி வரைக்கும் காய்ச்சிருக்குது. அதே மாதிரி இது வந்து திராட்சை கொடி. தரையிலேருந்து நான் ஏற்றி விட்ட தரைத்தளத்துலேருந்து வர திராட்சை கொடி. இது 2ஆவது மாடியை விட்டு 3ஆவது மாடிக்கு போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காய் வந்து பழம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அணில் சாப்பிட்ருவாரு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக இருக்கும் கிரேப்ஸு. இங்கே இருக்குது. இது சங்குப்பூ. இது வந்து காராமணி, பச்சை காராமணி. இது பச்சை சிறகு அவரை. இது வந்து ஒரு தக்காளி ஆடிப்பட்டத்துக்கு போட்டது எடுத்தாச்சு. இதை அடுத்து இப்போது தைப்பட்டத்துக்கு போட்டு இப்போ நடவு பண்ணியிருக்கோம். ஸோ சுழற்சி முறையில் நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து கிடச்சிட்டே இருக்கும். இது வந்து மதுரை பக்கம் உள்ள பிரசித்தி, மதுரை பக்கம் நம்ம வெள்ளூர் பக்கம் பிரசித்தி பெற்ற தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. மதுரை பக்கம் தொழிலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையினுடைய டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கீரையினுடைய டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு வேற கீரையே கிடையாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ருசிமிக்க கீரை. இது வந்து முடக்கத்தான் கீரை. இது வந்து மணத்தக்காளி கீரை. இந்த ஒரே தொட்டிக்குள்ளாரையே 3 கீரை வகைகள் இருக்குது. இது வந்து கொடி உருளை. கொடியில் காய்க்கக்கூடிய உருளைக்கிழங்கு தான் ஆரம்பத்தில் பாரம்பரியமாக நம்ம பாட்டி தாத்தா முப்பாட்டன் காலத்தில் இருந்தது. அதையெல்லாம் விட்டு நிலத்தில் விளையிற உருளைக்கிழங்குலாம் சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் தான் இப்போ நிறைய வியாதிகள். இதுதான் கொடி உருளை. இது வந்து ஒவ்வொரு கனவுக்கும் காய் வைக்கும். இதுதான் கொடி உருளை. ஃபுல்லாக இருக்கும். மேலே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக காய்கறிகள் இருக்கும். அதில் கொடி உருளைக்கிழங்கு இது நல்லா திடமாயிருச்சு, ஃபுல்லாக பருவத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம தொட்டவொடனே கையில் வந்துடும். அந்த மாதிரி இது வந்து சிறகு அவரை. இது வந்து 2 நிற சிறகு அவரை, பச்சையும் அந்த கருப்பு நிறமும் கலந்த மாதிரியான சிறகு அவரை. இதுவும் நம்ம பாரம்பரியமாக இருந்த அவரை வெரைட்டி. இது வந்து அந்த சிறகு போன்ற அந்த அமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு பேர் சிறகு அவரை, விங்டு பீன்ஸ் அப்படின்னு பேர். இது வந்து காராமணி, சிவப்பு காராமணி. இதுவும் பாவக்காய். இது இன்னொரு வெரைட்டி. அது ஒரு வெரைட்டி பாவக்காய், இது ஒரு வெரைட்டி பாவக்காய். இப்போ இந்த தொட்டிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக நான் நிறைய பயிர் பண்ணியிருப்பேன். அங்கே முள்ளங்கி இருக்கும், வெள்ளை முள்ளங்கி இருக்குது, கோவைக்காய் இருக்குது, இங்கே தக்காளி இருக்குது, இந்த காராமணியும் இருக்குது. நம்ம 1 நாள் 2 நாள் பறிக்கலைன்னா அணிலாருக்கு வந்து அது உணவாயிரும். அவங்க பறித்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஃபுல்லாகவே. இது வந்து ஒரு மரபு ரக, பாரம்பரிய ரக அவரை. அடர்
ஊதா நிறம் நவாப்பழ கலரில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த கலருக்கு உண்டான அந்த ஆந்தோசைனின் பிக்மெண்ட், இந்த பிக்மெண்ட் தான் நம்ம உடம்புல வர கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கிறது, வந்தாலும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. மருத்துவ குணம் நிறைஞ்சது வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த அந்த நிறமி, அந்த பிக்மெண்ட் தான் அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது நல்ல ஒரு கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு ரகம் இந்த அவரைக்காய், பார்த்தாவே தெரியும். இது வந்து சிறகு அவரை, இது வந்து விதைக்கு விட்டுருக்கேன். இது நீல அடர் ஊதா நிற சிறகு அவரை, இது வந்து விதைக்கு விட்டாச்சு. நாங்கள் வந்து விதை திருவிழா இருக்கும் அந்த தைப்பட்டம் ஆடிப்பட்டத்துக்கு. அப்போ எங்ககிட்ட இருக்க விதையை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அங்கே இருக்கிற தோழமைகள்கிட்ட இருக்கிறத நாங்கள் வந்து பண்டமாற்று மாதிரி பண்ணிக்கிடுவோம். இதுக்குள்ளாரே ஊடு பயிராக இங்கேயும் வந்து சிவப்பு முள்ளங்கி இருக்குது, சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கிறேன், கத்தரிக்காய் இருக்குது. இது ஒரு வெரைட்டி தக்காளி. இது வந்து குடம் தக்காளின்னு சொல்கிறது, குடம் போல்ற ஒரு ஷேப்பில் இருக்கும் இந்த தக்காளி, அதனால் குடம் தக்காளி. இதை வந்து காய்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து நாட்டு வகை பீர்க்கங்காய். இங்கே இருக்கிறது வந்து நாட்டு வகை பீர்க்கன். இது நம்ம ஹைப்ரிட் வெரைட்டி கிடையாது, நாட்டு பீர்க்கன். அங்கே காயே இருக்குது. இது வந்து ஒரு வெரைட்டி கீரை, எகிப்து கீரைன்னு பேர் இந்த கீரை. இதை வந்து இது கீரை வந்து அறுவடையெல்லாம் முடிஞ்சு விதைக்கு வந்து விட்டுருக்கிறேன். இது ஃபுல்லாகவே அதனுடைய விதைகள். இந்த விதைகள் பட்டு தானாகவுமே அது செடிகள்லாம் கீழே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம விதைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த விதைகள் பட்டு எகிப்து கீரை. அதில் வந்து இப்படி ஒரு 2 கொம்பு மாதிரி இருக்கும் சார், அந்த எகிப்தில் உள்ள இந்த பாரம்பரிய ட்ரெஸ்ஸில் வர மாதிரி, அதனால் இதுக்கு பேர் எகிப்து கீரைன்னு பேர். இது வந்து தக்காளி வந்து காய்ப்பு முடிஞ்சிருச்சு. இப்படி முடியும் பொழுது அடுத்த செட்டு பயிர் பண்ணிடுறது. ஸோ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்து தக்காளி வந்து கிடச்சிட்டே இருக்கும். இது வந்து குடம் தக்காளி, சிவப்பு குடம் தக்காளியும் சிவப்பு செரி தக்காளி அது முடிஞ்சிருச்சு. இது காராமணி, சிவப்பு காராமணி. இது இன்னொரு வெரைட்டி தக்காளி, இது வந்து நாட்டு வெரைட்டி தக்காளி, மதனப்பள்ளி தக்காளின்னு சொல்கிறது. இது இங்கே பீர்க்கங்காய், இதுதான் நாட்டு வகை பீர்க்கங்காய். இப்போ உள்ள ஹைப்ரிட் பீர்க்கங்காய் வந்து பார்த்தா இவ்வளோ ஒரு 3/4 அடி 1 அடி நீளம் இருக்கும். இது இவ்வளவுதான் வரும் நாட்டு வெரைட்டி. இதனுடைய சுவையே தனி. நாட்டு வெரைட்டியினுடைய சுவையை பார்க்கும்பொழுது இதனுடைய சுவையே தனியாக இருக்கும். இது வந்து கோவை கொடி, இப்போ கொஞ்சம் காய்ப்பு முடிஞ்சு இருக்குது. இன்னும் அடுத்தது திரும்ப உயிர்ப்பிச்சு தானாக வந்துடும். இது வந்து நாட்டு தக்காளி காய்ப்பு முடிஞ்சிருச்சு. இதுவுமே காய்ப்பு முடிஞ்சிருச்சு. இது வந்து மஞ்சள் செரி தக்காளி, மஞ்சள் கலர் செரி தக்காளி. இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. எல்லாத்துலேயுமே ஊடு பயிராக சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கிறேன். இது ஒரு வெரைட்டி அவரைக்காய், சிவப்பு பட்டை அவரை. இதுவுமே நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. இது வந்து சிறுகன் பீளைப்பூ செடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நம்ம பொங்கல் டயத்தில் வந்து காப்பு கட்டுவோம். இந்த சிறுகன் பீளைப்பூ, வேப்பலை, மாவேலை 3ஐயும் வச்சு போகி அன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டில் வந்து காப்பு கட்டுவோம். ஏன்னா இது அடுத்த போகிக்கு தான் அதை கலட்டுவோம் வாசலில், நிலவாசலில் இருந்து. இந்த சிறுகன் பீளைப்பூ செடி வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லா வயிற்று வலியிலிருந்து சிறுநீரக கற்களை வெளியேற்றுறதுல இது ரொம்ப முக்கிய பங்கு. அதனால தான் நம்மளுக்கு வைத்தியருக்கு கிட்ட போக முடியாத நேரத்தில் கூட அந்த காப்பு கட்டினதுலேருந்து அந்த வேப்பலை, இந்த சிறுகன் பீளைப்பூ எல்லாம் நம்ம ஆபத்து காலத்தில் அவசரத்துக்கு தேவைக்கு உதவும்னு சொல்லி தான் நம்ம அந்த காப்பு கட்டுறதுனுடைய தாத்பரியமே. அந்த செடி வந்து என்னுடைய கணவருக்கு ஒரு தடவை சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கும் பொழுது இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் அந்த டயத்தில் நான் வளர்க்க ஆரம்பித்தேன். இப்போ கேட்குற என்னுடைய தோழமைகள் யாருக்கும் நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிடுறேன். இது சிறுநீரக கற்களுக்கு அவ்வளோ நல்லது. இந்த சிறுகன் பீளைப்பூ, கூரைப்பூன்னு சொல்லுவாங்க இதை. இது மாதுளை மரம். இந்த மாதிரி தான் மாதுளை பழுத்துருச்சுன்னா எனக்கு முன்னாடியே அணிலாருக்கு தெரிஞ்சிடும். அணிலார் வந்து இப்படி ஃபுல்லாக சாப்பிட்டு அவர் காலி பண்ணிட்டு போயிடுவார். ஒரு 3-4 பழங்கள் காலி ஆச்சு. இது கடைசியாக இருந்த ஒரு பழம், இதுவும் காலி. இதுலேயே மணத்தக்காளி கீரையும் இருக்குது, முடக்கத்தான் கீரையும் இருக்குது. இது ஒரு கலர் சாமந்தி. இதெல்லாம் பூச்சி வெரைட்டிகளாக இருக்கும் இந்த சாமந்தி செடிகள் எல்லாமே. இது புடலை கொடி, புடலையில் பிஞ்சு காய், வரிப்புடலை, பச்சை வரிப்புடலை. இதுதான் அதனுடைய பெண் பூ, புடலை செடியினுடைய பெண் பூ. இது அந்த காய் மாதிரி வந்து அதில் பூ வரும்பொழுது அது பெண் பூ. வெறுமனே அப்படியே பூ பூத்ததுன்னா அது வந்து ஆண் பூ. அதுக்குள்ளாரையும் புடலைக்குள்ளாரையும் ஒரு அவரை கொடி வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு மல்பெரி. இது பார்த்திங்கன்னா மரம் முழுக்க இருக்கும், பழங்கள் கொத்து கொத்தாக இருக்கும். இதுதான் சீசன் மல்பெரிக்கு. இது காய் பச்சையாக இருக்கும், கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்கும் போது சிவப்பு, நல்லா ஃபுல்லாக பழுத்துருச்சுன்னா ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும். இது வந்து இலை பிரண்டை. இதில் இருக்க இது பிரண்டையிலே ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. இதில் பிரண்டையினுடைய இலையை மட்டும் எடுத்து சமைச்சு துவையலோ குழம்போ பண்ணி சாப்பிட்றது. மித்த பிரண்டையில் வந்துட்டு நம்ம தண்டை யூஸ் பண்ணுவோம், இதில் வந்து இலையை யூஸ் பண்ணுவோம். இது வந்து அரைக்கீரை. அறுவடையெல்லாம் முடித்து
விதைக்காக விட்டுருக்கேன். நம்ம இந்த மாதிரி நம்மளே விட்டுக்கும் பொழுது, நம்மளே செஞ்சு தயார் பண்ணிக்கும் பொழுது விதைக்காக அடுத்து வாங்க தேவையில்லை, நம்ம பணம் போட்டு வாங்க தேவையில்லை. அந்த விதத்தில் ஒரு எக்கனாமிக்கலி நம்ம ரொம்ப செலவு பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிடலாம். அதுவும் போக நம்ம தோட்டத்திலே நம்ம கண்ணு எதிர்க்க போடும்பொழுது அந்த விதை வந்து நல்ல ஒரு வீரியம் மிக்கதாக இருக்கும். அதுக்காக இது விதைக்கு விட்டுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லேசாக காஞ்சிருச்சுன்னா அது விதை ரெடி ஆயிரும். இது வந்து வல்லாரை கீரை. வல்லாரை கீரை இது இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது வல்லாரை கீரை. இது நல்லா அழகாக கொடி படர்ந்து வரும். ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. மூலிகை கூந்தல் தைலம் செய்கிறதுக்கும் இந்த வல்லாரை இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் தொகிலிக்கீரை. இது வந்து மஞ்சள். இந்த மஞ்சள் நடவு செஞ்சு இந்த மஞ்சள் இப்படி இலை காய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து அறுவடைக்கு தயார் அப்படின்னு அர்த்தம். இதை அறுவடை பண்ணலாம். இதுக்குள்ளார இருக்கக்கூடியது ஒரு வெரைட்டி மிளகாய், மஞ்சள் மிளகாய், சூரியமுகி, சன்ஷைன் சில்லின்னு சொல்லுவாங்க. சூரியமுகி மிளகாய். இது பச்சையாக இருக்கும், காயாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி லேஸ் பச்சையாக இருக்கும். நல்லா பழுத்த பிறகு சிவப்பாகாது, இப்படி மஞ்சளாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு தனி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அந்த மிளகாய்க்கு. இது புடலை. இது வந்து வரி குட்டை புடலை ரகம், இது வரி நீட்டு புடலை ரகம். இது மணத்தக்காளி கீரை. இதுவும் தொய்யக்கீரை. அதற்குள்ளார ஊடு பயிராக ஒரு கத்தரி செடி, புதினா இருக்கும், சாம்பார் வெங்காயம் இருக்கும், புளிச்சக்கீரை. அந்த புளிச்சக்கீரைக்கு அந்த இலைக்கும் பூவுக்கும் கான்ட்ராஸ்டே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்கிட்ட ஒரு 5-6 வெரைட்டி சாமந்தி இருக்குது. அது வந்து இந்த சீசனுக்கு தான், சாமந்தி வந்து இந்த சீசனுக்கு தான் இருக்கும். சம்மரில் இது பெருசாக இதில் பூ இருக்காது. இது நம்ம பூஜைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிவப்பு கனகாம்பரம். இது ஒரு கர சாமந்தி. அது காக்கட்டான் மல்லி. இதுவுமே வல்லாரைக்கீரை. நம்ம அந்த நல்ல இயற்கை உரங்கள் கொடுக்கும் பொழுது தான் அந்த கீரைகளில் அந்த வனப்பு, அந்த அழகு, அந்த மினுமினுப்பு, அது எல்லாமே அதில் தான் கிடைக்கும். இது வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. கீழே தரைத்தோட்டத்தில் பெருசாக இருக்குது செடி. இது வந்து தவசி கீரை, தவசி முருங்கைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கீரை வெரைட்டி. இது ஒரு குத்து மரமாக, சின்ன மரமாக வளரக்கூடியது. இது நச்சுக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. சிவப்பு காம்பு கருவேப்பிலை. இந்த சிவப்பு காம்பாக இருந்ததுன்னா அது ரொம்ப வாசனை ஜாஸ்தி. பச்சை காம்பை விட சிவப்பு காம்பு இருந்தால் வாசனை ரொம்ப ஜாஸ்தி. அது தொட்டாலே நல்ல மனம் இருக்கும் சிவப்பு காம்பு. இது கருந்துளசி. சாதா துளசி, பச்சை துளசியும் இருக்குது மாடியில். புதினா, வெங்காயம். இது ஊடு பயிராக பாவக்காய். இது வந்து சிலோன் பசலைன்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் பருப்பு போட்டு செய்யும் பொழுது. நல்ல வயிற்றுக்கு ரொம்ப குளுமை உள்ளது. அல்சர் உள்ளவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லது. அது ஃபுல்லாக புதினா. இந்த புதினா, லெமன் கிராஸு இதெல்லாம் இருந்ததுன்னா டெய்லி காலையில் நம்ம வீட்டில் டீக்கு பதிலாக இதவே ஒரு உற்சாகபானமாக, ஒரு மூலிகை டீயாக நம்ம இதை போட்டு குடிச்சிக்கிடலாம். இந்த அவரைகளில் என்கிட்ட 7 வெரைட்டி இருக்குதுன்னு சொன்னேன். அதில் இது ஒரு வெரைட்டி அவரைக்காய். இது வந்து பெல்ட் அவரைன்னு சொல்லக்கூடியது, பச்சை பெல்ட் அவரைன்னு சொல்லக்கூடியது. இதுவுமே நல்ல ஒரு காய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான், பச்சை பெல்ட் அவரை. இதுவுமே பார்த்தா நல்ல கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது ஒரு மல்பெரி. இது வந்து பாகிஸ்தான் மல்பெரின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாங் வெரைட்டி, லென்த்தியாக இருக்கும். அது ரொம்ப, நாட்டு மல்பெரி சின்னதாக இருக்கும், இது ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மல்பெரி வெரைட்டி. அது இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிக்குது இந்த மல்பெரி. இது லாங் வெரைட்டியாக இருக்கும். இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, சீம பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி. இது ஒரு வெரைட்டி அவரைக்காய். இது வந்து 2வது வெரைட்டி. இது வந்து ஊதா ஓர பார்டர், சில்க் ப்ராட் பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்டரில் மட்டும் இந்த ஊதா கலர் வரும். இதுவுமே நல்ல சுவை இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அவரைக்காய் தான். இதுவுமே நல்லா காய்ப்பு கொடுக்கக்கூடியது. இதெல்லாமே மாடித்தோட்டத்துக்கு ஏற்ற ரகம். ஏன்னா மாடித்தோட்டத்தில் நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு இடம், அதில் 1-2 காய் வந்தால் அது சரி வராது. கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய காய்ப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம வளர்க்கணும். இதுக்குள்ளார இருக்கிற இந்த கரும்பு தான் ரஸ்தாலி கரும்பு. ஒரு மிக பழைய பாரம்பரியம் மிக்க ரஸ்தாலி கரும்பு. இது நம்ம இந்த கடையில் ஜூஸ் போடுற அந்த கரும்பு கிடையாது. இதனுடைய அந்த உள்ள சாஃப்டாகவே இருக்கும், ஹார்டாக இருக்காது. டேஸ்ட்டுமே சுவையுமே வித்தியாசமாக இருக்கும் இந்த கரும்பு. இது நம்ம மிக பழைய பாரம்பரியம் உடைய அவரை, யானைக்காது அவரை. இந்த அவரை இது வந்து இப்படி பட்டையாக இருக்கும்.
இதுவுமே நல்லா நிறையா காய்ப்பு குடிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. 3வது ரகமாச்சு. இது ஒரு வெரைட்டி அவரைக்காய். இது வந்து அந்த அடர் ஊதா நிறத்திலேயே இது இன்னும் லென்த்தியாக வரக்கூடியது, இன்னும் கொஞ்சம் அகலமாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி அவரைக்காய். சாதாரண மிளகா, இது வந்து பச்சை மிளகா. காய்ப்பு முடிஞ்சிருச்சு. இந்த 1-2 இருக்கிறது விதைக்கு விட்டுருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி, மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம். அதனால் நண்பர்களுக்கு விதைகள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கடைசி உள்ளதை விதைக்கு விட்டுருக்கிறது. இது வந்து சிறகு அவரை. இதில் வந்து பச்சை குட்டை சிறகு அவரை, குட்டை ரகம். இது பார்த்தோம்னா ஒரு கனவுக்கு கனவு பூ வைக்கும். ஒவ்வொரு கனவுலையும் 5-6 பூக்கள் இருக்கும். அது எப்படி குறைஞ்சது 1வது காய் வந்துடும். இப்போ இந்த இடத்துக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட காய்கள் இருக்கும். இதில் சிறகு அவரை. இது நம்ம அவரைக்காயை என்னென்ன சமையல் பண்ணுறோமோ அதே மெத்தடில் இந்த சிறகு அவரையும் சமையல் பண்ணலாம். இதெல்லாம் பாரம்பரியாக இருந்த ரகங்கள். இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்ந்தாங்க. இந்த ரகங்கள் எல்லாம் அழிஞ்சது, விதவிதமான நோய்கள் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுவுமே இந்த நாட்டு வெரைட்டி பீர்க்கங்காய். இது பெருசாக நீளமெல்லாம் வராது. இது ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்கிறது. இது அந்த காலையில் ஹெர்பல் டீ போடுறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓமவல்லி. இது தக்காளி. இது வந்து சேலம் முள்கத்திரி இந்த ரகம். இது அம்மான் பச்சரிசி. இது உடைச்சோன்னா பால் வரும். இந்த பால் வந்து நம்ம காலில் ஆணி இருக்கும்னு சொல்லுவாங்க, கால் ஆணி. இந்த கால் ஆணிக்கு வந்து இந்த பால் எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா அந்த கால் ஆணியே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது பச்சையாகவே அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு கீரை. பருப்பு போட்டு கடைஞ்சும் இந்த கீரையை சாப்பிட்லாம். வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப, அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு வகை பருமன் வெண்டை. இது நல்ல சதைப்பிடிப்பாக நிறையா சுவையாக இருக்கக்கூடிய பருமன் வெண்டை. இது வந்து காய்ப்பு முடிஞ்சதுனால இதை வந்து இதெல்லாமே விதைக்கு விட்டுருக்கிறேன். இங்கேயும் இருக்குது. இது எல்லாமே விதைக்கு விட்டாச்சு இந்த அவரையெல்லாம். இது வந்து அடுத்த வெரைட்டி அவரைக்காய். இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். இது நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும். இது கொஞ்சம் லைட் கலர், அதனால் இதுக்கு பேர் பால் அவரைன்னு பேர். இந்த பால் அவரையிலே நிறைய வகைகள் இருக்குது. இது வந்து நீட்ட பால் அவரை. இது வந்து தம்பட்ட அவரை பிஞ்சு. இங்கே தம்பட்ட அவரை நல்ல முத்தின காய் இருக்குது. இது ஒரு வெரைட்டி அவரைக்காய், பாரம்பரிய ரக அவரைக்காய். இது பிஞ்சாக இருக்கும் பொழுதும் சமைக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் பிஞ்சாக இருக்கும் பொழுதே சமைக்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அந்த பிஞ்சாக சமைச்சு சாப்பிட்ற குடுப்பினை வந்து நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மார்க்கெட்டில் அப்படி பிஞ்சாலாம் கிடைக்காது. இதுதான் அதிலே நல்ல வளர்ந்த தம்பட்ட அவரை. அவரைக்காய் பொரியல் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கவனிக்கையில் நம்ம முத்தி போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த டபுள் பீன்ஸ் மாதிரி, பட்டர் பீன்ஸ் மாதிரி உள்ளே வந்து அது பருப்பு வச்சிடும். அதை எடுத்தும் நம்ம கூட்டு, பொரியல் இல்லை பிரியாணி மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். இது வந்து அடர் ஊதா நிறம் உள்ள சர்க்கரை வள்ளி கிழங்கு. உள்ளுக்குள்ளே கட் பண்ணோன்னா அப்படி ஒரு அடர் ஊதா நிறம், அந்த ஒரு அவரைக்காய் காமிச்சேன் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு அடர் ஊதா கலரில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு. அந்த அடர் ஊதா நிறம் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் சத்துக்கள் ஜாஸ்தி. அதில் வந்து அந்த பிக்மெண்ட்ஸ், ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால சத்துக்கள் ஜாஸ்தி. சிவப்பு முள்ளங்கி, அதுக்குள்ளார இது பெல்ட் அவரை. இதுவுமே நல்லா நிறையா காய்க்கக்கூடிய ஒரு ரகம் தான். அங்கெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாவே நல்லாவே இருக்கும். இதெல்லாம் ஒரு 10 காய் இருந்தால் போகிறோம். ஒரு 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு சமையலுக்கு நல்லாவே சரியாக இருக்கும். இங்கே கீழே இருந்தே காய்கறிகள் இந்த காய் மேலே வரைக்கும் 3வது மாடி வரைக்கும் நல்லாவே இருக்கும். இது பூஜைக்கு உண்டான பவளமல்லி. இது ஒரு சின்ன கொடி தான். அதுலேயே இது நிறையா பார்த்தா கனவுக்கு கனவு பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான வெரைட்டியை தான் செலக்ட் பண்ணி நம்ம மாடி தோட்டத்துக்கு போடணும். கனவுக்கு கனவு பிஞ்சு இருக்கும். இங்கே இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய். இது அறுவடைக்கு தயாராக இருக்குது இந்த காய். இந்த மாதிரியான வெரைட்டி செலக்ட் பண்ணி தான் மாடி தோட்டத்துக்கு நம்மளுக்கு நிறையா காய்ப்பு கொடுக்குற மாதிரி. இது ஒரு சின்ன மல்பெரி, ஒரு சின்ன செடி. இந்த மாதிரி தான் அந்த மல்பெரி அங்கே பச்சை காயாக பார்த்தோம். அது இந்த மாதிரி ஃபுல் சிவப்பாகும். அதுக்கப்புறம் ஃபுல் நல்ல இந்த சிவப்பெல்லாம் நல்ல நிறம் மாதிரி நல்ல பிளாக்கிஷ் ஆகிடும். ஆகும்பொழுது நல்ல ஒரு சுவை இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இப்போ சாப்பிட்டோம்னா கொஞ்சம் லேஸ் புளிப்பு இருக்கும். இது இன்னொரு வெரைட்டி சர்க்கரை வள்ளி கிழங்கு. இது ஒரு லைட்டு உள்ள ஒரு ஆரஞ்சு கலர் வரும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. நாட்டு தக்காளி, மதுரை பக்கம் உள்ள மெல்லிய தோல் நாட்டு தக்காளி. இப்போ உள்ள தக்காளியெல்லாம் வாங்கி போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சா கூட நசுங்காது. இதெல்லாம் ரொம்ப மெல்லிசான தோல். இது சீக்கிரம் நசுங்கிடும் அந்த தோல். இது கையில் நசுக்கியே குழம்பு ரசத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக வெள்ளை முள்ளங்கி. இங்கே
இது வெள்ளை முள்ளங்கி, அங்கே இருக்கிறது சிவப்பு முள்ளங்கி சார். இது சிறகு அவரை. இந்த மாதிரி இதை வந்து விதைக்க விட்டுருக்கேன். இந்த சிவப்பு ஒரு சில நேரம் நம்ம பறிக்காமல் விட்டாலும் மறந்துட்டாலும் அதை அப்படியே விதைக்கி விட்டுடலாம். என்ன ஒன்று, விதைக்கி விட்ட பிறகு இந்த செடியினுடைய சத்துக்கள் வந்து முழுவதும் கவனம் இதுக்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு காய்ப்பு வந்து கம்மியாயிடும். விதைக்கு எப்போ விடணும்னா முதல் 2 அறுவடையை விட்டுறணும். கடைசி 2 அறுவடையை விட்டுட்டு இடைப்பட்டதில் உள்ள காய் எடுக்கும்பொழுது ரொம்ப நல்ல வீரியம் உள்ளதா, ரொம்ப உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும் அந்த சிறகு அவரை. இது வந்து நுரை பீர்க்கன் விதைக்கி விட்டுருக்கேன். சீசன் இது காய்ப்பு முடிஞ்சிருச்சு. அந்த பீர்க்கங்கான அந்த மேலே ஒரு ரிட்ஜஸ் இருக்கும், அந்த மடிப்பு இருக்கும். இது வந்து நுரை பீர்க்கன் பேர். பீர்க்கனுடைய இன்னொரு வெரைட்டி. இது வந்து சாப்பிடக்கூடிய நுரை பீர்க்கன். இன்னொரு பீர்க்கன் பார்த்தா நம்ம வந்து உடம்பு தேய்ச்சி குளிக்கிற நார் இருக்கும், அது ஒரு நுரை பீர்க்கன். அது வந்து சாப்பிட்ற வகை இல்லை. இது வந்து சாப்பிடக்கூடிய நுரை பீர்க்கன் சொல்லலாம், அல்லது மெழுகு பீர்க்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பாஞ்ச் கார்டு அப்படின்னு சொல்றது இங்கிலீஷில். இது வந்து விதைக்காக விட்டது. இந்த காயெல்லாம் ஒரு காய் இருந்தால் ஒரு பெரிய குடும்பத்துக்கே சரியா இருக்கும். இது ஒரு வெரைட்டி அவரைக்காய். இது வந்து பர்பிள், லைட் பர்பிள், இப்படி ஒரு பிறை நிலா வடிவத்தில் இருக்கும். இது இப்போ விதைக்கு வந்ததுனால கொஞ்சம் முத்திச்சு லைட்டாக தெரியுது கலரு. இது இன்னொரு கலர் சக்கரவள்ளி கிழங்கு. இது ஃபுல்லாகவே இது நம்ம இவ்வளோ பெரிய தொட்டியில் போடும்பொழுது நம்மளுக்கு அறுவடை நல்லா கிடைக்கும். இது வந்து வெள்ளை, உள்ளுக்குள்ளே அங்கங்கே இந்த இப்போ ஷிபோரி பிரிண்ட்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தெளிச்சு விட்டா மாதிரி அங்கங்கே ஒரு வயலட் கலர் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக உள்ள வெரைட்டி. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சோத்துக்கத்தாழை. அந்த சோத்துக்கத்தாழையே சிவப்பு சோத்துக்கத்தாழை அங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ரணகல்லின்னு பேர். இது வந்து நம்ம சிறுநீரக கல்லை. இது ஒரு ரேர் வெரைட்டி மூலிகை செடி. இது வந்து நம்ம சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இது ஒரு 3 நாள் காலையில் இந்த இலையை வெறும் வயிற்றுல சாப்பிட்டா சிறுநீரக கல் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே என்னுடைய கணவருக்கு அப்போ அந்த சிறுநீரக கல் பிரச்சனை இருந்தப்போ நான் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தது. இந்த வாடாமல்லி செடி தொட்டிக்குள்ளார அந்த கீழே ஒன்று இப்போ புதுசாக நடவு பண்ணியிருக்கேன். இது வந்து கள்ளி முளையான் அப்படின்னு பேர் இந்த செடிக்கு. இது வந்து ஒரு கள்ளி வகைகளை சேர்ந்தது தான். ஆதி காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இல்லை காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தண்ணி கிடைக்காத பட்சத்தில் நீர் தாகம் எடுத்தால் இந்த கள்ளி முளையான் இதை வந்து உடச்சி அப்படியே மென்று சாப்பிட்ருவாங்களாம். தண்ணி சத்து ரொம்ப நல்லா கிடைக்குமா. ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு தண்ணியே தேவைப்படாதான். வழிப்போக்கர்களுக்கும் தண்ணி தேவைப்படாமல் தண்ணியுடைய சத்தை கொடுத்தது இந்த கள்ளி முளையான் தான். இது வந்து சின்ன கிளையா சும்மா ஒரு சின்ன துண்டு கிடச்சி நம்ம உடச்சி வச்சாலே இதுல இருந்து நல்லா பல்கி பெருகிடும் இந்த செடி. முள்ளு பெருசா இருக்காது சார். அது உரசிட்டு கல்ல உரசிட்டு கூட சாப்பிடலாம், இல்லை கையில தேய்ச்சி விட்டு சாப்பிடலாம். இதை வந்து துவையில அரைச்சும் சாப்பிடலாம், புளிக்குழம்பு மாதிரியும் வைக்கலாம். இதை உடச்சி நம்ம பிரண்ட மாதிரியே இதையும் செய்யலாம். கள்ளி முளையான் நிறைய ஈல்டு குடிக்கக்கூடிய ஒரு சக்கரவள்ளி கிழங்கு. அந்த இலைக்கும் இந்த இலை அமைப்புக்கும் வித்தியாசம் இருக்கும். அது ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும் இந்த இலை அமைப்பு. இது கொஞ்சம் நிறைய ஈல்டு கொடுக்கும். இது வெள்ளை கலர். இது ஒரு வெரைட்டி டிராகன். எங்கிட்ட 3 கலர் இருக்கு, வெள்ளை, மஞ்சள், அந்த பிங்க் ஷேடு. இது வந்து நம்ம நார்மல் பச்சை துளசி. அதுக்குள்ளார நாட்டு தக்காளி ஒன்று வச்சுருக்கேன். இது மஞ்சள் வந்து விளைச்சல் நான் அறுவடை பண்ண வேண்டியது தான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ரேர் வெரைட்டி கொல்லிமலை இஞ்சி. நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச கொல்லிமலை இஞ்சி. இது மல்லிகைப்பூ. போன வாரத்தில் ஃபுல்லாகவே இலைகள் எல்லாம் உருவி விட்டுருந்தேன். ஏன்னா இதுதான் ரைட் டைம். இப்போ வந்து நம்ம இந்த பிப்ரவரி மாதத்தில் இலைகளை ஃபுல்லாக உருவி விட்டு ப்ரோனிங்னு சொல்லுவாங்க, தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணி அதெல்லாம் உருவி விட்டோம்னா ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளாரே நல்லா அழகாக துளிர்கள் வச்சிடும். அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்பொழுது பூக்கள் நிறையா கிடைக்கும். பழைய இலைகள் அப்படியே வச்சுருக்கக்கூடாது, மொத்தமாக ஃபுல்லாக இலையெல்லாம் உருவி விட்டுறணும். இது வந்து கிச்சலி கிழங்கு, பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. பெண்களினுடைய அந்த நலுங்கு மாவு பொடி, குளியல் பொடியில் சேர்த்து அரைக்கக்கூடிய கிழங்கு. இது வந்து சாப்பிட்ற வெரைட்டி கிடையாது, குளியலுக்கு பயன்படும், சர்ம பராமரிப்புக்கு. இது வந்து அது வந்து இந்த இலை வந்து இடையில வந்து சிவப்பு வரும். இதுவும் இலையில சிவப்பு வரும். இது வந்து கருமஞ்சள், கருப்பு மஞ்சள். உள்ளுக்குள்ளே கட் பண்ணோன்னா உள்ளே வந்து வயலட் கலரில் இருக்கும் கிழங்கு. இதுவுமே பருவடைக்கு தயாராகிடுச்சு. இது நம்ம சாதா மஞ்சள். இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 தொட்டிக்கு 10 தொட்டிக்கு மேலே போட்டிருக்கிறேன். அப்படி 10 தொட்டிக்கு மேலே போடும் பொழுது நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 8 கிலோவாவது கிடச்சிரும் மஞ்சள், பசுமஞ்சள். 8 கிலோ பசுமஞ்சள் கிடச்சதுன்னா நம்ம அதை வந்து காய வச்சு பவுடர் பண்ணும் பொழுது 1.25 to 1.5 கிலோ பவுடர் கிடைக்கும். அது ஒரு வருஷத்துக்கு உண்டான தேவையை நம்ம வீட்டுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிடும். ஏன்னா அந்த மஞ்சளில் தான் அந்த குர்குமின் கண்டென்ட், அது வந்து அந்த ஆயிலை வந்து எடுத்துட்டு நம்மளுக்கு விரலி மஞ்சள்னு சொல்லி கடையில் கிடைக்கிறது வந்து சக்கையாக இருக்கக்கூடிய மஞ்சள் தான். அதனால் இப்படி நம்ம எடுக்கும் பொழுது அந்த மஞ்சள் எண்ணெயோட
அந்த எண்ணெய் பசையோடு அப்படியே இருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுடைய மெயினாக வந்து மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு உள்ளதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி 100% அந்த எண்ணெய் எடுக்காமல் அந்த வீரியத்தோடு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ஆரம்ப பேசிக் நோய் எதிர்ப்பு தன்மை நம்மளுடைய மாடி தோட்டத்திலிருந்தே நம்மளுக்கு கிடைச்சிருது. இப்போ இது எல்லாமே இந்த கிழங்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக நான் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிங்க் கலர் டிராகன். இது இந்த சம்மரில் பழம் வந்து ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த டிராகன் செடியை இதை ஃபுல்லாக அப்படி கீழே படர விடாமல் எடுத்து இப்போ கட்டி மேலே தூக்கி கட்டி வைக்கணும். மேலே அதுக்கு கீழே படர விடாமல் மேலே வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஈல்டு வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த கொம்பெல்லாம் நட்டு வச்சுருக்கிறேன். அது நான் ரெடி பண்ணிடுவேன். கயிறு போட்டு கட்டி வச்சிடணும் அதை. இது எல்லாமே மஞ்சள். இது அந்த கோழிக்கொண்ட பூ, மல்லிகை பூ ட்ரிம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சிவப்பு வெண்டை, இது நாட்டு தக்காளி, இது ஒரு புளிச்சக்கீரை, இது வந்து மாங்காய் இஞ்சி. இது வந்து மாங்காய் இஞ்சி. இதுவுமே இப்போ கிழங்கு தயாராக இருக்குது அறுவடைக்கு. இந்த இஞ்சியில் வந்து ஒரு மாங்காய் ஸ்மெல் இருக்கும். ஊறுகாய் போடலாம் சார். இப்பப்போ இஞ்சி முறப்பான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இஞ்சி முறப்பாவும் செய்வாங்க. இது வந்து பண்ணைக்கீரை அல்லது மயில்கீரை, மகிழிக்கீரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அறுவடையெல்லாம் முடித்து விதைக்காக விட்டுருக்கிறேன். இது பைனாப்பிள், இது கோவைக்காய் செடி. இது அந்த கோவை பிஞ்சு வைக்கிது. பூ வந்து கனவுக்கு கனவு வந்துடும். முள் வெண்டைக்காய் தொட்டாவே முள்ளு முள்ளாக இருக்கும். இதனுடைய சுவையை எந்த வெண்டைக்காவும் அடிச்சிக்க முடியாது. முள்ளு வெண்டை, சுனை வெண்டைன்னு சொல்லுவாங்க. முள்ளு முள்ளாக இருக்கும். இது ஒரு வெரைட்டி புளிச்சக்கீரை. நம்ம சாம்பார் குழம்புகளுக்கு புளியினோட அளவை குறைச்சிக்கிட்டு, துவையில் ஒரு அரைக்கிறதோ எதுனாலுமே புளியினோட அளவை குறைச்சிக்கிட்டு இந்த புளிச்சக்கீரையோ இல்லை குடம்புளியோ யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வச்சுக்கும் பொழுது நம்ம தற்சார்பு, நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கும் போது ஒரு தற்சார்பு வாழ்க்கை. நம்மளுக்கு தேவையானதை பறித்து அப்பயே செஞ்சுக்கலாம். அதுவும் போக இப்போ மாடியில் பறிச்சுட்டு கீழே கொண்டு போய் உடனே சமைக்கும் பொழுது அதனுடைய சுவை கண்டிப்பாக டெஃபினட்டாக வித்தியாசமாக இருக்கும். அதுலேயும் நான் வந்து கொஞ்சம் பாரம்பரிய வகையாக, எங்கள் வீட்டில் வந்து அலுமினியம் பயன்பாடே கிடையாது. மண் சட்டி, கல் சட்டி தான். தேவைக்கு மட்டும் குக்கர் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப வருஷங்களாகவே நான் அப்படி தான் மண் சட்டி, கல் சட்டி வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறது. அதில் போட்டு இதை நான் சமைக்கும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம சாதாரண பட்டை பிரண்டை, வஜ்ரவள்ளி. வஜ்ரம் மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. அதனால் இதுக்கு பேர் வஜ்ர பிரண்டைன்னு சொல்லக்கூடிய வஜ்ரவள்ளி. இது வந்து ஒரு வகை உருட்டு பிரண்டை. இது ஒரு பசலைக்கீரை. அது ஃபுல்லாக விதைகளுக்காக விட்டுருக்கு. குப்பமேனி கீரை. இது வந்து நம்ம ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரியாணி அந்த மாதிரி போடக்கூடிய இலை, ஆல் ஸ்பைசஸ். இது கசக்கி முகந்து பார்த்தாலே சர்வசுகந்தின்னு பேர். இதுக்கு பிரியாணி இலை கிடையாது, சர்வசுகந்தின்னு சொல்லலாம். ஏன்னா சர்வசுகந்திங்கும் போது எல்லா வித மசாலா பொருளினுடைய வாசனை, கிராம்பு, பட்டை, ஏலை எல்லா வாசனையும் கலந்தாதான் தான் இருக்கும். அது சர்வசுகந்தி. இவ்வளோ நேரம் என்னுடைய மாடித்தோட்டத்தை பற்றியும் மாடித்தோட்டத்தை சுற்றியும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சேன். நீங்கள் இதை பார்த்துட்டு இது வரைக்கும் மாடித்தோட்டம் வைக்காதவங்க தயவுசெய்து மாடித்தோட்டம் வைக்க முன்வாங்க. உங்கள் வீட்டில் ஒரு சிறிய அளவில் இடம் இருந்தாலும் கூட, பால்கனியில் கொஞ்சம் இடமோ இல்லை கீழே தரைத்தளத்தில் கொஞ்சோண்டு இடமோ இல்லை படிக்கட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலோ, அந்த சின்ன இடத்துல கூட மிகச்சிறிய அளவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சின்ன அளவில் ரொம்ப செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம தேங்காய் ஓடு சிரட்டைன்னு சொல்லுவோம், அதில் கூட மண் நிரப்பி 2-3 கீரை விதைகளை போட்டு, வெந்தயக்கீரை அந்த மாதிரி கீரை விதைகளை போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வளரும். அது ஒன்று வளரதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஊக்கம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளாம் அடுத்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஊக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு பாலித்தீன் பேக்கில் கூட வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கிற மண், இலைதலை, மக்கு உரம், நம்ம வீட்டு காய்கறி கழிவு இதுகளை போட்டே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சின்ன சின்ன கத்தரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி சிறிய அளவில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை இன்னும் மேலே மேலே விரிவுபடுத்தணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சி நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து தொடர்ந்து செய்வீங்க. அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், நமக்குள்ளார ஒரு நல்ல ஒரு அமைதி, மன அமைதி, சந்தோஷம், நம்மளுடைய மன இறுக்கம் போகும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாக உணர்வோம். அதிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளை நம்ம குடும்பத்து உறுப்பினர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். நம்ம இளைய தலைமுறையை நோயற்றதாக உண்டாக்குறதுக்கு இந்த மாடி தோட்டம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தயவுசெய்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் முன்னெடுத்து இந்த மாடி தோட்டத்தை ஆரம்பிங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இதையெல்லாம் பார்த்து நான் சொன்னதை கேட்டு இதிலேருந்து நீங்கள் எதுவும் பயன்பெற்றீங்கன்னா நான் மிக மிக சந்தோஷம் அடைவேன். கண்டிப்பாக இந்த மாடித்தோட்டம் வைக்கிறது மூலமாக நம்ம வீட்டினுடைய வெப்பநிலை கூட ஒரு வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான இடங்களில் ஒரு 2-3 டிகிரி வெப்பநிலையுமே குறைவாகத்தான் இருக்கும். மோரோவர் இது வந்து ஒரு தற்சார்பு,
நம்ம காய்கறிகளை வெளியில் வாங்காமல் அந்த செலவையும் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிடுறோம். நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. இதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்குது. அதனால் டெஃபினட்டாக இந்த மாடித்தோட்டத்தை வளர்க்க ஆரம்பிங்க. இந்த கொரோனா டைமில் நிறையவே சென்னையில் நிறைய பேருக்கு மாடித்தோட்டம் ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இப்போவும் வைக்காதவங்க இப்போவாவது ஆரம்பித்து நம்ம நல்ல ஒரு சமுதாயத்தை, நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்வோம். வாய்ப்பளித்ததற்கு எனக்கு மிக்க நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.